தமிழ் பேசும் அனைத்தவர்களுக்குமே என் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான லாஸ் கிடையாது. உங்களுக்கு தான் லாஸ். ஓகேங்களா? இந்த ஒரு புது வகையான ஒரு உருட்டு என்ன அப்படின்னா, அந்த பிளான்ல கிளியரா சொல்லியிருப்பேன். திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப கூட இந்த வீடியோவ எடுத்து நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த பிளானோட நேம் என்ன அப்படின்னா வெல்ஃபோர்ஸ். வெல்ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து இதோட புரோகிராமோட சி ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அத பத்தி முழுசா பார்க்கலாம். சரிங்களா? திரும்பவும் சொல்றேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அபௌட் அஸ் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. இது நான் சப்போஸ் எல்லாத்தையும் படிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதனால இத பத்தி நீங்க வீடியோ வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட லிங்க் குடுத்திருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் பிடிஎஃப் ஓட லிங்க் குடுத்திருக்கேன். அத டவுன்லோட் பண்ணி நீங்க வேணும்னா பார்த்துக்கலாம். அண்ட் இதோட கம்பெனி இது ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட். இது வந்து ஹெர்மேன் அண்ட் சாமுவல் அப்படின்றத இதோட கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட். இது வந்து நம்பாதீங்க. ஓகேங்களா? இந்த சிஸ்டம் நம்பாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனி நம்பரை வந்து நீங்கள் வந்து கம்பெனி ஹவுஸில் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் கம்பெனி எதுலையுமே கிடையவே கிடையாது. இது ஒரு ஃபேக்கான ஒரு கம்பெனி. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஆர்பிட்ரேட் பண்ணுறாங்க, ஓடிசி ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஏஐ ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஆர்பிட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓடிசி ட்ரேடிங்ன்றது என்ன அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ ட்ரேடிங்ன்றது என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் ஹைலி கெயின்ஸ் த்ரூ த ப்ராஃபிட்டபிள் ஆர்பிட்ரேட் மூலியமா எப்படி பெருசாக நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு டிஸ்டிங்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் ஹைலி த்ரூ ஓடிசி ட்ரேடிங் மூலியமா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாமே இதோட ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு பிளானே வந்து இதுக்கப்புறம் தான் இருக்குது. ஜஸ்ட் இவங்க வந்து ஒரு பிடிஎஃப்ல சும்மா ஷோ பண்ணணும் அப்படின்றதுனால ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஏஐ பாட் ட்ரேட்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணி லோ காஸ்ட்டில் பை பண்ணி ஹை ப்ராஃபிட்டில் வந்து செல் பண்ணுறது தான் வந்து ஆட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இதோட ஜஸ்ட் நான் டேரெக்டாக நம்ம பிளானுக்கு போகலாம். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன அப்படின்னா டெய்லி ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் டெய்லி ரெஃபரல் இன்கம், டயர் இன்கம் அண்ட் டயர் பூஸ்டர் இன்கம் அண்ட் பைனரி இன்கம், கிளப் இன்கம், குளோபல் அப்லைன் டவுன்லைன் இன்கம் அண்ட் டாப் அப் இன்கம் அப்படின்ற மாதிரி ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஆனால் இது எனக்கு சென்ட் பண்ண ஒரு லேடி என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து யூஎஸ் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த யூஎஸ் எல்லாம் கிடையாது. யூஎஸ்ல வந்து சின்னதாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. யூஎஸ்லேருந்து நிறைய பிளான்ஸ் வந்து யூஎஸ்ல எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த பிளானில் எப்போதுமே இந்த பூஸ்டர் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் டைரக்ட் ரெஃபரல்னு எப்போதுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த பைனரி அப்படின்றது வந்து ஒரு சில இடத்துல இருக்கும். அந்த குளோபல் அப்லைன் அண்ட் குளோபல் டவுன்லைன் இன்கம்னு சொல்கிறாங்களா, இந்த அப்லைன் டவுன்லைன்ன்றதெல்லாம் வந்து எப்போதுமே யூஎஸ்ல இருக்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் செக்டரில் வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பியூர் ஒரு இந்தியன் சிஸ்டம். ஏதோ நார்த் சைட்லேயே அங்கே வந்து தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு என்ன அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்களா அது எல்லாமே ஒரு ஃபேக்கான. சரிங்களா? அண்ட் டெய்லி ட்ரேடிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? இது ஏன் இது வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க வந்து எனக்கு ரொம்ப நாளாக இந்த பிளான் அமைச்சிட்டு இருந்தாங்க. இந்த பிளான் இந்த மாதிரி கிடையவே கிடையாது, இந்த மாதிரி இல்லை நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னாங்க. இல்லை இது மாதிரி உண்மை தான் அப்படி இப்படின்னு சொல்லி யாரோ கிட்ட பேச வச்சாங்க. அவன் ஹிந்திக்காரன் எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு. அவன் இங்கிலீஷே தப்பாக பேசுகிறான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் போடுறேன் சிஸ்டர் சேனலில். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் எப்போதுமே ரெகுலராக போட்டுட்ருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் டெய்லி ட்ரேடிங் ப்ராஃபிட் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் நான் $25 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெய்லி 1% வந்து 200 டேஸ்க்கு வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? என்னோட அமௌண்ட் வந்து 2x ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் டெய்லி ட்ரேடிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? இதில் எத்தனை லெவல்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது வந்து இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 1.5% டெய்லி கிடைக்கும். அண்ட் 150 டேஸுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் அதே இது வந்து $15,000 நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா பர் டேக்கு வந்து 1.75% கிடைக்கும். 150 டேஸுக்கு வந்து நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம்ன்றது வந்து 5% வந்து நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேனோ என்னோட அப்ளைனருக்கு வந்து ஒரு 5% வந்து டைரக்ட் இன்கமாக போகும். சரிங்களா? அண்ட் டயர் இன்கம்னு சொல்லியிருக்கு. இந்த டயர் இன்கம்ன்றது என்ன அப்படின்னா லெவல் இன்கம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து 28th லெவல் வரைக்குமே நம்மளுக்கு என்ன இன்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா இது 5% வந்து சரி செகண்ட் லெவலில் நீங்கள் பர்சன்ட் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 2 டைரக்டாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அண்ட் டயர் பூஸ்டர் இன்கம்ன்றது என்ன அப்படின்னா $2000 வந்து என்னோட டைரக்ட் பிஸ்னஸை நான் கொடுத்துருந்தேன், டைரக்ட் டிரான்சாக்ஷன் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 3 நாளில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 20% வந்து டயர் பூஸ்டர் இன்கம்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆன் தேர் 1 ரெஃபரல். ஓகேங்களா? ஆன் டயர் 1 ரெஃபரல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் $5000 நான் பிஸ்னஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 7 நாளைக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா 30% வந்து எனக்கு வந்து அந்த டயர் பூஸ்டர் இன்கம்ன்றது வந்து எனக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா?
அண்ட் பைனரி இன்கம்ன்றது என்ன அப்படின்னா கேப்பிங் வந்து மினிமம் $25 மேக்ஸிமம் $5,000 வரைக்கும் கேப்பிங் இருக்குது. பைனரி கேப்பிங் 2 டைரக்ட் ரெஃபரல் ரெக்கார்ட் ஃபார் 1 லெஃப்ட் அண்ட் 1 ரைட். எப்போதுமே பைனரினா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கண்டிப்பாக போகணும். 1:2 ஆர் 2:1. சப்சிக்வன்ஸ்லி வந்து 1:1லையோ நம்ம வந்து மேட்ச் ஆனாலே வந்து 10% வந்து பைனரி இன்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அண்ட் கிளப் இன்கம்ன்றது வந்து என்னோட டீம் $2,500 நான் ஃபார் எக்ஸாம்பிள் $2,500 நான் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்கம் வந்து $100 இருக்கும். அதில் வீக்லி வந்து $10 வந்து எனக்கு ரீட் ஆகும் 10 வாரத்துக்கு. சரிங்களா? அதுதான் கிளப் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? கிளப் இன்கம்ல நிறைய ரேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன இன்கம்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? குளோபல் அப்லைன் டவுன்லைன் இன்கம். ஓகேங்களா? இந்த குளோபல் அப்லைன் டவுன்லைன் இன்கம்ன்றது என்ன அப்படின்னா நம்மளோட சிங்கிள் லெக் இன்கம் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு மேலே இருக்கிற 5 பேர், நம்மளுக்கு கீழே இருக்கிற 5 பேர். சப்போஸ் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிற 5 பேர், எனக்கு கீழே இருக்கிற 5 பேர் மூலயமா எனக்கு வந்து இந்த குளோபல் அப்லைன் டவுன்லைன் இன்கம்ன்றது வந்து 1% வந்து என்னால் வந்து earn பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா மினிமம் 2 டைரக்ட் ரெஃபரலாவது நீங்கள் கொடுத்துருக்கணும். சரிங்களா? அண்ட் டாப் அப் இன்கம்ன்றது என்ன 2% வந்து நம்மளுக்கு இன்கமாக கிடைக்கும். சரிங்களா? டாப் அப் பண்ண உடனே 2% வந்து நம்மளோட வாலெட்டுக்கு வந்து 2% வந்து டாப் அப் இன்கம்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அண்டு மினிமம் ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா மினிமம் ஏர்னிங்ஸ் எவ்வளோனா 3xன்னு சொல்லியிருக்காங்க. இது 3x கிடையாது, 2x ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஆர்ஓஐ பொறுத்தளவு 2x அண்ட் உங்களோட அடிஷ்னலாக நீங்கள் இன்கம் 3x வரைக்கும் நம்மளால் earn பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீடாப் அப் கேன் பி ப்ரிஃபர்ட் எய்தர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ரீச்சிங் த மேக்ஸிமம் இந்த மேக்ஸிமம் ஏர்னிங்ஸ்ன்றது என்ன அப்படின்னா 3x ப்ராஃபிட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீடாப் அப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களால் ரீடாப் அப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் வேறு ஏதோ நல்ல சிஸ்டம் இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா வேறு ஏதோ ஒரு ROI சிஸ்டத்தில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேக்கான ஒரு சிஸ்டம். இது சும்மா ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் வந்து இங்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வர்றீங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மேட்ரிக்ஸ் சிஸ்டத்தில் போய் பண்ணுங்கள். 100% வந்து உங்களால் எங்கே ஏர்ன் பண்ண முடியுமோ அங்கே போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ROIயில் நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 6 to 8 months வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் நான் வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அண்ட் இதில் ஒரு சிஸ்டம் ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா டெய்லி ப்ராஃபிட் எப்போ வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னா 9:30 AM கிரீன்விச் மீன் டைம் GMTயில் வந்து கிரெடிட் ஆகும். அண்ட் 24/7 வந்து வித்ட்ரால் இருக்குது. வித்ட்ரால் வந்து மினிமம் $10 இருந்தாலுமே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். மினிமம் $10 வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் ஃபீஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா வித்ட்ரால் ஃபீஸ் அமௌண்ட் 15% வித் 10% 15% வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் இதுதான் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைம் அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் வந்து இது எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து அக்ரிமெண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்களா 17th பாயிண்ட் வந்து நீங்கள் படிச்சு பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் படித்து பார்த்தாலே இந்த சிஸ்டத்தில் நம்ம பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை சப்போஸ் வேறு யாராவது உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம் இன்னும் லான்ச் ஆகலை. இன்றைக்கி நைட்டு தான் லான்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் திரும்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்ல மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் இதில் போட்டுட்ருக்கேன். அண்ட் உங்களோட சிஸ்டத்தையுமே வந்து இந்த சேனலில் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட PDF அண்ட் அடிஷ்னலாக நான் வந்து அந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு விடுங்க. நான் PDF நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு கிளியராக நான் படிச்சுட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.